நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 8 வகையான மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். அது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. அதுக்கு முதல்ல சாக்லேட் மில்க் ஷேக், அதுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கிட்டு சுகர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு அதில் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், சாக்லேட் மில்க் ஷேக்கு நம்ம சாக்லேட் ரெடி பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்லுன்னு வேணுமோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் வனிலா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் சுகர், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நுர வர அளவுக்கு நம்ம மில்க் ஷேக்கு அடிக்கணும். மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஃப்ராத்தியாக வர மாதிரி நம்ம நல்லா பிளெண்டரில் அடிச்சுக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் ஐஸ்கிரீம் வச்சும் சர்வ் பண்ணலாம், சாக்லேட் சாஸ் ஊற்றியும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது காஃபி மில்க் ஷேக். அதுக்கு நெஸ்கஃபே கிளாசிக் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் நல்ல சூடான தண்ணி, அப்போ நமக்கு காஃபி ரெடி ஆகிடும். இதான் இன்ஸ்டன்ட் காஃபி. அதுக்கப்புறம் இதில் நான் கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன் மட்டும் போடுறேன். அதையும் நம்ம நல்லா கலக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த காஃபி சாக்லேட் அதை நம்ம இதில் ஊற்றிடுறோம் மிக்சியில். அதுக்கப்புறம் 1 கப் பால் நல்லா பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், உங்களுக்கு தேவையான அளவு சுகர், அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் நல்லா சில்லுன்னு தேவை நமக்கு வெயிலுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு அதே மாதிரி ஸ்மூத்தாக நல்ல நுர வர அளவுக்கு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா காஃபி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியானது, இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். காஃபி பவுடர் நான் தூவுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் ஷேக் 1 கப் பால், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், சுகர், ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரூஆப்ஸா ரோஸ் சிரப், இல்லைன்னா மில்க் ஷேக் பவுடர் கூட இருக்குது, ரோஸ் மில்க் ஷேக் பவுடர் இருக்குது, நம்ம அது கூட நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸி இல்லைன்னா பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போது நம்ம கிளாஸில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு சிம்பிளான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஓரியோ மில்க் ஷேக் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சாக்லேட் சாஸ் கிளாஸில் ஊற்றுறேன். ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இது நல்லா செட் ஆகிடும். ஸோ இது குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சர்விங் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயுமே சாக்லேட், அதாவது டார்க் சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம். இதை ரஃப்பாக உடச்சி விட்டுக்கோங்க, ஒரு 2-3 பீசஸாக இருக்கிற மாதிரி. ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ், இதுக்கப்புறம் நல்லா 500 ml பால் பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இருக்கிற பால், அதுக்கப்புறம் வனிலா ஐஸ்கிரீம். இதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும், நல்ல நுர வரணும், அந்தளவுக்கு நம்ம மிக்சியில் அடிச்சு. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பண்ணி குடிக்கும்போது பால் குடிக்காத குழந்தைங்க இப்படி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு எனர்ஜி ரொம்ப தேவைப்படும். அதுக்கு சுகர் இதெல்லாம் சேரும்போது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியமே இருக்காது. ஸோ இதையும் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு 3 ஆப்பிள் எடுத்துக்கலாம். இதை எல்லாருமே தோலோடு போடுறாங்க. ஆனால் தோலோடு போடுறது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்ததுன்னா ஓகே, நம்ம தோலோடையே போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கடையில் வாங்கும்போது நம்ம அப்படி போடக்கூடாது. அதனால் முதல்ல தோலை சீவிட்டு கழுவிட்டு தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
மில்க் ஷேக் பண்ணும்போது ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தா அது ப்ரௌன் ஆகிடும். அதனால நல்லா வந்து கோல்டு வாட்டரில் வந்து நான் போடுறேன். எதுக்காகனா இந்த ஆப்பிள் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். இது ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. இதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து போடுறோம். அதுக்கப்புறம் சுகர், இல்லை சுகர் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பால் 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன் நான். நல்லா வந்து அடிச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம், கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ நான் 2மே போடலை. நல்லா வந்து நல்லா வந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகலை நம்ம தண்ணியில் போட்டதுனால. ஸோ நமக்கு சிம்பிளான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இல்லை ஆப்பிள் ஸ்மூத்தின்னு கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டேட்ஸ் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. முதல்ல ஒரு 7 டேட்ஸ் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நல்லா சூடான தண்ணியில் 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச டேட்ஸை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பால், நீங்கள் பாலில் கூட டேட்ஸை ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வனிலா ஐஸ்கிரீம், நீங்கள் இது எல்லாமேயும் பண்ணலாம். சுகர் நம்ம போட்டுக்கலாம், இல்லை சுகர் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இதில் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெயில் காலம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னா இந்த டேட்ஸ் மில்க் ஷேக். இதுக்கப்புறம் காஃபி பனானா ஸ்மூத்தி இல்லைனா காஃபி பனானா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கணும். இதில் வந்து முக்கியமானது, பழுக்காமல் நீங்கள் வந்து மில்க் ஷேக்கோ ஸ்மூத்தியோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது தான் நல்லா வந்து இந்த வாழைப்பழத்தோட அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். இல்லைன்னா நல்லா இருக்காது இந்த ஸ்மூத்தி. ஸோ காற்றெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணி ஒரு 5 மணி நேரம் நான் வச்சிடுறேன். ஸோ இதை வந்து வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் காஃபி பவுடர் 2 டீஸ்பூன், இது வந்து நெஸ்கஃபே எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் போடுறேன். இதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக காஃபி ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பனானா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஃப்ரீசரில் வச்ச பனானா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை அரைக்கும்போது நல்ல ஒரு பிளெண்டராக இருக்கணும், நல்ல மிக்ஸி. இல்லைன்னா இது வந்து மிக்ஸி வந்து அந்த பிளேடு உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா காஃபி மிக்சரை வந்து இதில் ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்ல நுரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்மூத்தான காஃபி பனானா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் பால் எதுவுமே கலக்கலை. டேஸ்ட்டுக்காக மட்டும் நான் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் கலந்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து நம்ம கிர்னி பழத்தில் ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ ஐஸ்கிரீம் இல்லாமல் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஒரு கிர்னி பழம் எடுத்துக்கலாம், அதாவது மஸ்க்மெலன் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அது சுளைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அந்த விதையெல்லாம் தேவைப்படாது. ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா மில்க் ஷேக்குமே நீங்கள் பால் ஊற்றியும் பண்ணலாம். பால் பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் வந்து வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் கோகோனட் ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம்.
ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சுகர் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து தேன் ஊற்றிக்கலாம். தேனோ ப்ரௌன் சுகரோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சுகர் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் தேன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் இல்லைன்னா தேங்காய் பால். ஐஸ் க்யூப்ஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நுர வர அளவுக்கு நம்ம நல்லா அரைக்கணும். ஸோ இதனோட எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும். நாங்கள் வந்து 13 to 14 இயர்ஸ் தான் இது ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எல்லாமே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துருப்போம். அதில் கூட போய் பார்த்துக்கலாம். நமக்கு இப்போ கிர்னி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.